அடச்சே, இது வேற அவுந்துருச்சு. ஏங்க ஏங்க, ஹலோ ஹலோ ஹலோ, இங்க வாங்க. ஏங்க, ஒண்ணுன்னா தூக்கிட்டு வர வேண்டியதானே? இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் இருங்க ப்ளீஸ், இங்க வாங்க. அட வாங்கன்றல. வரேன். வாங்க 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 வாங்க. ஐயோ, ஏன் கத்துறீங்க? என்னாச்சு? தமையந்தி, ஏங்க வேட்டி அவுந்துருச்சுங்க, கொஞ்சம் கோச்சுக்காம கட்டி விடுங்க ப்ளீஸ். நானு உங்களுக்கு வேட்டி கட்டி விடணுமா? ஏங்க நீங்க தாங்க, சீக்கிரம் கட்டி விடுங்க. வெயிட்ட தூக்கிட்டு நிக்கிறேன், சீக்கிரம் கட்டி விடுங்க, என்னால முடியல. இருங்க ப்ளீஸ்ங்க, கட்டி விடுங்க கட்டி விடுங்க. தேங்க்ஸ்ங்க. அம்மா, என்னம்மா இது? அவங்க அவ்வளவு உரிமையா பக்கத்துல வந்து வேட்டிய மடிச்சு கட்டி விடுறாங்க. எனக்கு என்னமோ தமையந்திய பார்க்கதான் அண்ணன் இங்க வேலைக்கே வந்திருக்கும் போலயே. ஏண்டி, இத நீ சொல்லிதான் நான் புரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா தமையந்திக்காக தான் அவன் இங்க வந்திருக்கணும். இல்லன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற ஆளா அவன்? மா, எல்லாம் இந்த காதல் படுத்துற வேலைமா. எப்படி இருந்த மனுஷன என்னெல்லாம் பண்ண வச்சிருக்கன்னு பாத்தீங்களாமா? பரவாயில்ல விடுடி. ஆனா தமையந்திய நம்ம வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். முதல் தடவை அவளை பாக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளோட தைரியம், பேச்சுல இருக்கிற தெளிவும் சூப்பர் பொண்ணுடி அவ. அப்போ நான் நினைச்ச மாதிரியே நம்ம வீட்டுக்கு தமையந்திய மருமகளா வர வைக்க நலனே இங்க வந்து வேலை பாக்குறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏங்க, அந்த இலைய எடுத்துட்டு வர சொல்லியிருந்தீங்கல்ல, அப்ப எடுத்துட்டு வந்துருவா? இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் நீங்க எதுக்குங்க போறீங்க? இருங்க, நான் குட்டிய போக சொல்றேன். வேண்டாம் 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 வேண்டாம், நானே போயிட்டு வந்துடுறேன். எனக்கா ஷாப்பிங்ல எப்படி போச்சு? ஷாப்பிங் தானே சித்தி? போச்சு போச்சு, செம்மையா போச்சு. நாங்க ஷாப்பிங் போல சைலஜா, திரும்பி வந்துட்டோம். ஷாப்பிங் போகலையா? ஏன்? 2 பேரும் அதுக்காக தானே கிளம்பி போனீங்க? போனோம், ஆனா திரும்பி வந்துட்டோம். அக்கா, என்னக்கா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் போகலன்னு தான் தெரிஞ்சு போச்சே. ஏன் போகலன்னு தான் உங்களை கேட்டுட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு சைலஜா, இந்த வந்தேன். என்னம்மா இப்படி வந்து வழியை மறைக்கிறீங்க? நான் வீட்டுக்குள்ள தானே வந்துட்டு இருக்கேன். என்னப்பா, யுஎஸ் கிளையண்ட்ஸோட மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் ஓகே தானே? ஓகேமா. சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டீங்களா? இப்பதாங்க வந்தேன். என்னங்க, என்னைக்கும் இல்லாம அதிசயமா கால்லாம் பண்ணி பேசுறீங்க? சும்மாதான். ஏன், நான் கால் பண்ண கூடாதா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைங்க. நானும் உங்க மெஸ்ஸுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு. நீங்க ஒரு நாள் கூட இந்த மாதிரி கால் பண்ணதே இல்லையா? அதான் கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு. அட என்னங்க நீங்க, நாம என்ன முன்ன மாதிரியா? இப்பதான் நீங்க எங்கள ஒருத்தர் ஆயிட்டீங்கல்ல. அப்படியா? இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்ல. இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா என்ன? நீங்க செல்விய காப்பாத்தினது, இத்தனை வருஷமா பாதுகாத்து வந்த நம்ம மெஸ்ஸோட பாரம்பரியத்தை காப்பாத்தினது, இது எல்லாமே உங்களை கோபுரத்துல தூக்கி வச்சிருச்சு.
உண்மையை சொல்லணும்னா நான் இப்போ உங்களை அந்த சூரியனை பாக்குற மாதிரி தான் அண்ணாந்து பாத்துட்டு இருக்கேன். பயங்கரமா புகழ்றீங்க. கொஞ்சம் ஓவரா தாங்க இருக்கு. ஆமா, கோபுரத்தை டக்குன்னு தூக்கி போட்டுற மாட்டீங்களே? கவலையே படாதீங்க, உங்க உயரம் என்னைக்குமே குறையவே குறையாது. ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அம்மா எதனா கேட்டாங்களா? இல்லையே, எதுவும் கேட்கலையே. ஏன் திடீர்னு அவங்கள பத்தி கேக்குறீங்க? அது வந்து நீங்க தனியா வந்து தொழில் கத்துக்கிறத பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு கேக்குறேன். ஓ அதுவா? அத பத்தி இப்ப எதுவும் கேட்க மாட்டாங்க. நானா முழுசா கத்துக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னாதான் அத பத்தி பேசுவாங்க. இவ என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கா? நார்மலா யார்கிட்டயும் இப்படி போன்ல பேசி வழிய மாட்டாளே. என்ன விஷயமா இருக்கும்? இவ்வளவு நேரமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காளே. அது என்னவோ தெரியல, இவ சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. சீக்கிரம் இவ கண்ணுல கண்ணீரை பார்த்தாதான் நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இந்த நேரத்துல யார்கிட்ட இவ போன் பேசிட்டு இருக்கா? இவ குழஞ்சி குழஞ்சி பேசுறத பார்த்தா ஒருவேளை இவளுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்காளோ? அவங்கிட்டயே பேசிட்டு இருக்கா? ஐயோ கடவுளே, ஒரு நல்ல பையனா அவ கண்ணுல காட்டக்கூடாதா? சரிங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். பாய், குட் நைட். அடிப்பாவி, இவ்ளோ பெரிய ஆள் நிக்கிறது கூட தெரியாம அவ்வளவு மயக்கத்துல இருக்கியா நீ? இது என் தமையந்தி மாதிரி தெரியலையே, இந்த அளவுக்கு மாறிட்டாளே. என்ன பாட்டி? டேய், நானும் கொஞ்ச நாளா உன்னை பார்த்துட்டே இருக்கேன், மந்திரிச்சு விட்ட மாதிரியே சுத்திட்டு இருக்கேன். நானா? நான் நல்லாதான் இருக்கேன் பாட்டி. டேய், எனக்கு தெரியாதா? எந்நேரமும் ஏதோ யோசனையிலேயே சுத்திட்டு இருக்க. திடீர்னு கிளம்பி வெளியில ஓடுற. கேட்டா நல்லாதான் இருக்கேன்னு என்கிட்டயே நீ கதை விடுற. ஆஹா, பாட்டி நம்மள நோட் பண்றாங்க போலயே. அப்பாவுக்கு லாட்டரியில பரிசு வந்தது பொய்ன்னு உங்ககிட்ட எப்படி சொல்றது? டேய், என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்க? பாட்டி, சும்மா நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் என் ஃப்ரெண்ட பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன். டேய், எங்கடா போற? நல்லா கேளு. நான் கேட்க குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். மா, நான் என் ஃப்ரெண்ட பார்க்கதாமா போறேன். ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அது தமையந்தி மசாலாவை எங்கேயே வச்சுட்டு போயிட்டாடா, அதத்தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்ன, அக்கா மசாலாவை மறந்து வச்சுட்டு போயிடுச்சா? ஆச்சரியமா இருக்கே.
நீ எப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்திட்டு இருக்கியோ அதே மாதிரிதான் அவளையும் இப்ப ஆரம்பிச்சிட்டா. சித்தி, தமையந்தி எதனால இப்படி ஆனாங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா சித்தி, தமையந்தி ஒரு பையனை விரும்புறா. அந்த பையன் இப்ப அவ கூட மெஸ்ல வேலை பாக்குறான். என்ன பார்வதி சொல்ற நீ? ஆமா சித்தி, அவனை உங்களுக்கு கூட நல்லா தெரியும். நாம எல்லாரும் தமையந்திக்கு மாப்பிள்ளை பார்க்க போனப்போ தவறுதலா ஒரு பையனை நம்ம முதல்ல பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்குல்ல சித்தி? அந்த பையன் கூட மாமாவை புடிச்சு தள்ளி விட்டு தமையந்தி கூட ரொம்ப சத்தம் போட்டாளே. மறந்துட்டீங்களா? ஓ, அந்த பையனா? அவன் எப்படி தமயந்திக்கு பழக்கமானா? மெஸ்ல வேற வேலை செய்யறான்னு சொல்ற? அந்த பையன் பெரிய பணக்கார வீட்டு பையனாச்சே. மா, அவரா நம்ம மெஸ்ல வந்து வேலை செய்யறாரு? ஆமாண்டா, எனக்கு கூட கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா தமையந்திக்காக தான் அந்த பையன் அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சித்தி. என்னால நம்பவே முடியல பார்வதி. நம்ம தமையந்தி அப்படி? முதல்ல அந்த பையன் தான் தமையந்தி மேல ஆசைப்பட்டு மெஸ்ஸுக்கு வந்து போய்கிட்டு இருந்திருக்கான். தமையந்தி இப்போ கொஞ்ச நாளாதான் விரும்ப ஆரம்பிச்சிருப்பா போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் விரும்புறத ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் சொல்லிக்கல போல. மா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? டேய், செல்வி தாண்டா சொன்னா. அவளுக்கு தான் தெரியாம அங்க எதுவுமே நடக்காதே. பார்வதி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது தமையந்திக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது. அன்னபூரணி போனதுல இருந்து தமையந்திய நாம நல்லாவே பாத்துக்கிட்டாலும் தமையந்திக்கு எந்த ஒரு நல்லதும் நாம செஞ்சதே கிடையாது. அந்த குறைய போக்கிக்க நமக்கு ஒரு நல்ல வழி அமைஞ்சிருக்கு. பேசாம தமையந்தி ஆசைப்படுறபடியே அந்த பையனோடயே நம்ம சேர்த்து வச்சிட்டா என்ன? நானும் அதைத்தான் சித்தி யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்டா தான் அம்மா, இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிருச்சுல? போன எடுத்து வெளியில வச்சிடலாமா? இல்லண்ணே, இப்ப எடுத்து வைக்காதீங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏமா, எல்லாம் தான் ரெடி ஆயிருச்சுன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அத செஞ்சு முடிச்சதும் போர்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பெஷல் ஐட்டமா? அப்படின்னா இன்னைக்கு ஜனங்க கூட்டம் அதிகமா இருக்குமே. ஏங்க அப்படியே மடிச்சு வச்சு அது என்னங்க ஸ்பெஷல் டிஷ்? அது உங்களுக்கு தெரியாதுல்ல? எப்பவுமே இங்க வாரத்துல ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்யறது வழக்கம். ஓஹோ, இந்த வாரத்துக்கு இன்னைக்கு செய்ய போறோம். அப்படி என்ன ஸ்பெஷல் டிஷ் இன்னைக்கு? அதுவா, இன்னைக்கு சாம கொழுக்கட்டை தான் ஸ்பெஷல். சாம கொழுக்கட்டையா? எப்படி இந்த வாழைப்பூ புட்டுன்னு ஒண்ணு செஞ்சீங்கல்ல, அந்த மாதிரியா? ஆமா, சாம கொழுக்கட்டையில நார் சத்து அதிகம், ம்ஹும். ஃபுல்லா புரோட்டீன், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதனால எல்லாரும் வெயிட் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. அதுதான் இன்னைக்கு செய்ய போறேன். ஓஹோ, ஆமா, வாழைப்பூ புட்டை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா என்ன? உன்னோட ரெசிபி எல்லாம் கத்துக்கிட்டு வந்தாதான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு ஒரு ஆளை ஆடம் பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்றது? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? உங்க வாழைப்பூ புட்டு சாப்பிட்டதுனால தானே உங்க மெஸ்ஸோட சாப்பாட்டுக்கே பயங்கர ஃபேன் ஆன. அடுத்து எப்படா அந்த புட்டை சாப்பிடுவோன்னு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? வர்றா, அதனால என்ன, ஒரு நாள் உங்களுக்காகவே ஸ்பெஷலா வாழைப்பூ புட்டு செஞ்சு தந்துட்டா போச்சு. நிஜமாவாங்க சொல்றீங்க? ஐ அம் வெயிட்டிங். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. நான் இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷான சாம கொழுக்கட்டையா செய்ய ஆரம்பிக்கணும். சரி அக்கா, செஞ்சு வைங்க, நாங்க வந்துடுறோம். ஹலோ, என்ன நீங்க மட்டும் போகாம முழிச்சிட்டு இருக்கீங்க? மெஸ்ஸோட ரூல்ஸ் தெரியும்ல, கிளம்புங்க கிளம்புங்க. அடச்சே, எப்படியாவது நைஸா பேசி அவ எப்படி செய்யறான்னு பாத்துலான்னு பார்த்தா விரட்டி விடுறாளே. இப்ப என்ன பண்றது?
வெளிய போலியா? வெளிய போங்க. பேசும்போது என்னெல்லாமோ சொல்றது, ஆனா உண்மையிலே வேற மாதிரி நடந்துக்கிறது. ஹலோ, என்ன சொன்னீங்க? வேற மாதிரி நடந்துக்கிறேனா? அப்படி என்ன உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லிட்டு வேற மாதிரி நடந்துக்கிறேன்? ஏங்க, அன்னைக்கு போன்ல பேசும்போது என்னங்க சொன்னீங்க? நீங்களும் எங்கள ஒருத்தர்னு சொன்னீங்கல்ல. இப்ப யாரோ வெளியாள் மாதிரி வெளில போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க, இப்பவும் நீங்க எங்கள ஒருத்தர் தான். ஆனா பழனி அண்ணன், செல்வி, குட்டி கூட வெளியே தானே இருக்காங்க. அப்ப அவங்களும் நானும் ஒண்ணாங்க. என்னங்க நீங்க? என்ன சொன்னீங்க? ஏங்க, எனக்கு தொழில் கத்து கொடுக்கறேன்னு சொல்லி தானே என்னை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா அவங்கள மாதிரியே என்னையும் வெளியில் நிக்க வச்சா நான் எப்போ தொழில கத்துக்கிட்டு எங்க வீட்டுல போய் நான் சொல்லி பிசினஸ்ல ஜாயின் பண்றது? என்னங்க நீங்க? இதுதான் ரெஸ்ட் ரூம், போயிட்டு வாங்க. ஹலோ, நான் சும்மா தாங்க கேட்டேன். நீங்க என்னடா நான் சீரியஸா கூட்டிட்டு வந்து காட்டிட்டு இருக்கீங்க? என்ன சும்மா தான் கேட்டீங்களா? என்ன விளையாடுறீங்களா? நியாயமா நீங்க எனக்கு தேங்க்ஸ் தாங்க சொல்லணும். நான் மட்டும் உங்களை காப்பாத்திங்க கூட்டிட்டு வரலனா நிறைய பாட்டி ஒரே கேள்வியா கேட்டு உங்களை டயர்டாக்கி இருப்பாங்க. பாட்டி கிட்ட இருந்து சேவ் பண்ணதா அப்படி சொன்னீங்களா? ஆமா. ஓகே ஓகே. நான் கூட ரொம்ப அர்ஜென்சில இருக்கீங்களோன்னு நினைச்சேன். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நான் என்ன ஸ்கூல் பையனா? ஏங்க அதெல்லாம் விடுங்க. டப்புன்னு உங்க அக்காக்கும் என் அண்ணாக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டாங்க. நேத்து தான் விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்குள்ள எல்லாமே பிக்ஸ் ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆமாங்க, நான் கூட எதிர்பார்க்கலங்க. பரவாயில்ல பார்வதி, நாம நினைச்சதை விட சீக்கிரமாவே கை கூடி வந்துரும் போல இருக்கு. நான் கூட வீட்ல இருந்து வரும்போது பையனோட அம்மா இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைச்சு பயந்துகிட்டே தான் வந்தேன். ஆனா அவங்க ரொம்ப பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாங்க. அவங்க இப்ப நல்ல விதமா பேசினதுக்கு பின்னாடிதான் என் மனசே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஆமா பார்வதி, ரொம்ப தன்மையா இருக்காங்க. இவ்ளோ சொத்துக்கு எஜமானி, பையனோட அம்மான்னு எந்த ஒரு பந்தாவும் இல்லாம ரொம்ப சாதாரணமா பழகுறாங்க. உண்மையிலே நம்ம தமையந்திக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்களெல்லாம் யார் உள்ள விட்டது? ஆமா, யாரு கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? பரவாயில்ல பார்வதி, நாம நினைச்சதை விட எல்லாமே சீக்கிரமாவே கை கூடி வந்துரும் போல. நான் கூட வீட்ல இருந்து வரும்போது பையனோட அம்மா இதை எப்படி எடுத்துப்பாங்களோன்னு நினைச்சு பயந்துகிட்டே தான் வந்தேன். ஆனா அவங்க ரொம்ப பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாங்க. அவங்க நம்ம கிட்ட நல்லபடியா பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஆமா பார்வதி, ரொம்ப தன்மையா இருக்காங்க. இவ்ளோ சொத்துக்கு எஜமானி, பையனோட அம்மாங்கிற எந்த ஒரு பந்தாவும் இல்லாம ரொம்ப சாதாரணமா பழகுறாங்க. உண்மையிலேயே நம்ம தமையந்திக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு அவ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். உங்களெல்லாம் யார் உள்ள விட்டது? ஆமா, யாரு கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? வீடு திறந்திருந்தா ஏதோ ஒண்ணு உள்ள வருமாமே, அந்த மாதிரி உள்ள வந்து உட்கார்ந்திருக்கீங்க. ஏமா, நாங்க ஒன்னும் ஆள் இல்லாத வீட்டுல வந்து உட்கார்ல. முதல்ல கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏய் சீ, வாய மூடு. உங்களுக்கு எல்லாம் மரியாதை எல்லாம் ஒரு கேடா? அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பேச்சு பேசினா அதெல்லாம் நாங்க மறந்துருப்போம்னு நினைச்சீங்களா? ஏதோ உங்க குடும்பத்துக்கு மரியாதை தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. அன்னைக்கு ஏதோ தவறுதலா நடந்துருச்சு. நாங்க எல்லாருமே அதை மறந்துட்டோம். நீங்களும் பெரிய மனசு பண்ணி அதெல்லாம் மறந்துருங்க. எப்படி எப்படி? நீங்க எங்களை அசிங்கப்படுத்துவீங்க, நாங்க அதை பெரிய மனசு பண்ணி மறந்துடணும். ஏதோ சத்தம் கேக்குது. நீங்க ஏதோ பம்பரத்தை பார்த்தா திரும்பவும் சம்பந்தம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கீங்க போல. நினைச்சேன், அதுக்கு தானே இங்க வந்தீங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்கெல்லாம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க? உங்களுக்கு மனசாட்சி உறுத்த வேண்டாமா? நம்ம தகுதி என்ன, தராதரம் என்ன,
ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாலே எங்க வீட்டு வாசப்படி நீங்க 2 பேரும் மிதிச்சிருப்பீங்க. பாட்டி என்னாச்சு? மா என்னாச்சுமா? சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? ஏய், அத என்கிட்ட கேளு, நானே சொல்றேன். ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு எங்க வீட்டு படி ஏறி சம்மந்தம் பேச வந்திருக்கீங்கன்னு ஒரு கேள்விதான் கேட்டேன். அதனாலதான் 2 பேரும் மானம் கிட்ட போய் நிக்கிறாங்க. அம்மா, இவங்க சொல்றது உண்மையா? உங்களை அப்படி கேட்டாங்களா? சொல்லுங்கம்மா. டேய், அதான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க? தமயந்தி, முதல் முறையா நீ சொல்லி கொடுத்ததை அப்படியே சமைக்க போறேன். இது மட்டும் நீ செஞ்ச மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் நினைச்சது எல்லாமே தானா நடக்கும். சார், கஸ்டமர் உடனே உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. யாரா இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், நான் அப்புறமா மீட் பண்றேன். ஒரு ½ அன் ஹவருக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ சார். இன்னும் அங்க நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா நீ? சித்தி, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தமயந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வந்துச்சு. ஆனா இப்படி உடைஞ்ச கண்ணாடி மாதிரி செதறி போகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சித்தி. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா புத்துக்குள்ள இருந்து வந்த நாகப்பாம்பு மாதிரி விஷத்தை கக்கு கக்குன்னு கக்குறா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்படியே காது மேல ஒண்ணு விடலாமான்னு தோணுச்சு. ஆனா என்ன பண்றது, கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு பொறுமையா வந்துட்டேன். நாம கோவப்பட்டு என்ன ஆக போகுது சித்தி? அந்த பையனோட அம்மாவும் விருப்பங்கிற மாதிரி தான் பேசினாங்க. சொல்ல போனா அவளுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் இப்படி சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. சுக்குநூறா உடைஞ்சு போகல சம்பந்தி. முதல் முறையா நான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். உள்ள வர சொல்ல மாட்டீங்களா சம்பந்தி? ஐயோ, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க உட்காருமா. நீங்க இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சம்பந்தி, நீங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் வீட்டுல நடந்த சம்பவத்தை பத்தி பிரீத்தி சொன்ன உடனே மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதான் உங்க எல்லாரையும் நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, என்னங்க நீங்க மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சம்பந்தி, சைலஜா உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. நீங்க அத பெருசா எடுத்துக்கலன்னு சொல்றது உங்களோட பெருந்தன்மையா இருக்கலாம்.
அவ உங்களை வீட்டை விட்டு அனுப்புனதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவ செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? வாய் நிறைய சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடுறீங்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் நாங்க ஒன்னும் அவ்வளவு பெருசா எடுத்துக்கல. நீங்களும் அதை மறந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பேசுங்க. ஆமாங்க, தமையந்தி தாய் தகப்பன் இல்லாம வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான் எங்க எல்லாரோட எண்ணமும். உங்க பையனும் தமையந்தியும் ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம கவலை தீந்துடுச்சுங்கிற சந்தோஷத்துலதான் நாங்க உங்க வீட்டு படியேறி சம்பந்தம் பேச வந்தோம். பையனை பெத்த உங்களுக்கும் இதுல சம்மதம் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன கடைசியில தான் கொஞ்சம் சங்கடமா போச்சு. அதனால ஒண்ணும் இல்ல, நமக்கு தேவையெல்லாம் நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அப்பாடா, இப்பதான் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சது சம்பந்தி. அந்த நலனோட அப்பாயின்மெண்ட் என்னாச்சுமா? ஆன் தி வேல இருக்காங்க சார். ஓகே, சரி வந்தோன்னு கூப்பிடுமா. ஓகே சார். பாஸ் பாஸ், அந்த பொண்ணு வேற அடிக்கடி என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கு பாஸ். தமையந்தி கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? டேய் கொஞ்சம் அமைதியா இருடா, நானுமே அந்த டென்ஷன்ல தான் இருக்கேன். மிஸ்டர் நலன், உங்க அப்பாயின்மெண்ட் டைம் நெருங்கிட்டு இருக்கு. உங்க பிசினஸ் பார்ட்னர் கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, இப்போ அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எப்ப அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மேடம் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டியதே இல்ல மேடம். என்னோட பார்ட்னர் ஆன் த வேல இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நான் ஒண்ணு பண்றேன், நான் சீக்கிரம் போய் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. பாஸ், கண்டிப்பா அவங்க வந்துருவாங்கல்ல? எனக்கு என்னவோ அவங்க வராம போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு பாஸ். வாயக்கழுவிடா வீணா போனவன், அவ கண்டிப்பா வந்துருவா. டேய் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குடா. என்ன ஆனாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைக்கிற பொண்ணுடா அவ. டேய் டேய், அன்னைக்குமே அந்த ஆட்டோல வருது அவதான் நினைக்கிறேன். பாஸ், அப்படின்னா நான் எஸ்கேப் ஆயிடுறேன். அவங்க என்ன பாத்துட்டாங்கன்னா அப்புறம் சிக்கல் ஆயிடும்ல. அப்படியா? நீ கிளம்பு, எல்லாம் முடிச்சிட்டு நானே உனக்கு போன் பண்றேன். ஓகே பாஸ். போ 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 போ. இங்க இங்க இங்க. பாத்துட்டேன். இங்கதானே? இந்தாங்க. சாரிங்க, ரொம்ப லேட் பண்ணிட்டேனா? இல்ல இல்லங்க, கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. சொல்ல போனா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கீங்க. அப்படியா? சரிங்க, வாங்க உள்ள வாங்க போலாம். ஏங்க ஒரு நிமிஷங்க. என்னாச்சு? நான் சொன்னதால உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏங்க உள்ள போய் உளறி எதுவும் சொதப்பிட மாட்டீங்களே? ஏங்க எதுக்குங்க இவ்ளோ பதட்டப்படுறீங்க? அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க வாங்க போலாம். அதெல்லாம் சரியா வராது. எதுக்கும் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் 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 சூப்பர் 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 செம செம சூப்பர் 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 செம செம எஸ் 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 எஸ். ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. எவ்வளவு ஈஸியா பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டாரு. ஐயோ ஐயோ, தமயந்தி ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ்.
எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டிருக்கேன். சூப்பருங்க, நல்லா பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க. ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. கை கொடுங்க, கை கொடுங்க. Thank you so much. ஏங்க பார்த்தா பாக்கட்டுங்க, எவன் பார்த்தா எனக்கு என்ன? ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தெரியுமா? அது உங்களுக்கே தெரியாதுங்க. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு உங்களை அப்படியே கட்டி பிடிச்சு தூக்கி சுத்தணும் போல இருக்கீங்க. ஐயோ சாமி, சரி ஓகே விடுங்க. ஏங்க இது இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலங்க. சொல்ல போனா இதை நினைச்சு நான் பல நாள் தூங்காம கூட இருந்திருக்கேன் தெரியுமா? ஆனா நீங்க ஜஸ்ட் ஒரே வாரத்துல சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்க பதட்டமும் பயமும் தான் அப்படியே தெரிஞ்சுதே. அவர் என்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் குறுக்க வந்து பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தத நானும் பார்த்தேங்க. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? சே, நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைங்க. உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? ஆனாலும் மனசுக்கு லேசா ஒரு பயம், ஏதாவது டங்கு ஸ்லிப் ஆகி மாத்தி சொல்லிடுவீங்களோன்னு. ஆனா நான் நினைச்சதை விட சூப்பரா பேசுனீங்க, சான்ஸே இல்ல. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் மதிக்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வரணும்னு உண்மையிலேயே மனசார நினைக்கிறேங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த நினைப்பு எனக்குள்ள இருந்தாலும் என்னைக்கு அன்னபூர்ணி மெஸ்ஸோட பாரம்பரியத்தை அழிய விடாம காப்பாத்தி கொடுத்தீங்களோ அன்னைக்கே அந்த நினைப்பு 100 மடங்கு பெருசாயிடுச்சுங்க. இது வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த நல்லதுக்கும் உதவிக்கும் சேர்த்து மொத்தமா நன்றி கடன் செலுத்துறதுக்கு கிடைச்ச வாய்ப்பா இதை நான் பயன்படுத்திக்கிட்டேங்க. அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சு நான் பிசினஸ்ல எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களோட ஒரு வார்த்தை தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம்ன்றத காலத்துக்கும் மறக்க மாட்டேங்க. அட என்னங்க நீங்க, இதெல்லாம் ரொம்ப அதிகபட்சமான வார்த்தை. இது உங்க முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி. அநியாயமா அத என் பேர்ல எழுதி வைக்க பாக்காதீங்க. அப்பாடா, எப்படியோ எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணி எப்படியாவது இந்த ரெசிபியை எல்லாம் லீகலா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிடணும். ஐயோ இல்லக்கா, இப்ப இவரெல்லாம் நீ கேட்டா என்ன வேணா பண்ணுவார்ல, ஆனா நீ ஏக்கா எதுவுமே கேட்க மாட்ற? செல்வி, நம்மளால பயன் அடைஞ்சவங்க நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, அத தள்ளி நின்னு பாத்துட்டு நாமளும் திருப்தியோட போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சோன்னு வை, நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாம் காத்துல கரைஞ்சிரும். என்னவோக்கா, நீ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. நிஜமாவே உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அண்ணா அண்ணா அண்ணா, சொல்லுங்கம்மா. அங்க ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காருல்ல, ஆமா, அவர் பக்கத்துல போய் வண்டியை நிப்பாட்டுங்க. சரிங்கம்மா. ஆமாக்கா, அது நல்ல நன்னா மாதிரி இருக்கு. அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணா அங்கதான், பாத்து நிறுத்துங்க. பாத்து நான் பாத்து பாத்தியா, நடந்து போயிட்டு இருக்கல, அப்படியே போயிருவியா நீ? அப்படியே ஒண்ணு விட்டனா வெளில வாயா. ஐயோ பாத்துட்டாலே. ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? அக்கா, அண்ணனை பார்த்தா எங்கேயோ விழுந்து எந்திரிச்சு வந்த மாதிரில இருக்கு. பாரு எவ்வளவு அடிபட்டு இருக்குன்னு. எங்க சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ட்ரெஸ் எல்லாம் இப்படி அலங்கோலமா இருக்கு, நடந்து வர போயிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுங்க? அது பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அதான். பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? இல்ல. திரும்புங்க. ஐயோ, என்னங்க இது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஜஸ்ட் கீழே விழுந்த அவ்வளவுதான். பார்த்து வரலாம்ல, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகுறது? ஏங்க என்ன பண்ண சொல்றீங்க? நாம கரெக்டா போனா போதுமா? எதிரில வரவன் கரெக்டா வரணும் இல்லைங்க? அதுவும் சரிதான். சரி சரி, உங்களை இப்படி பார்க்க எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க வந்து ஆட்டோல ஏறுங்க. இல்ல இருக்கட்டும், வாங்க, போற வழியில நான் விட்டுட்டு போறேன். வாங்க அண்ணா, வாங்கண்ணே. வாங்க.
பாத்துக்கா பாத்து உட்காரு அண்ணா. சாரிங்க. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அக்கா அக்கா ஸ்வீட்ல அண்ணாச்சி பழம் கேசரி போட்டுக்கோ, சூப்பரா இருக்கும்ல. ஆமாண்டி. அது வேணாம்க்கா, பேரிச்ச பழம் லட்டு போடலாம், அதுதான் செம்ம டேஸ்டா இருக்கும். சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அக்கா நீ அண்ணாச்சி பழம் கேசரி எழுதிக்கோ. முடியாது முடியாது, பேரிச்ச பழம் லட்டு தான் நல்லா இருக்கும். அக்கா நீ அதே எழுது. டேய் அண்ணாச்சி பழம் கேசரி தான்டா. பேரிச்ச பழம் லட்டு தான். இல்ல அண்ணாச்சி தான். பேரிச்ச பழம் லட்டு தான். பேரிச்ச பழம் லட்டு தான். சும்மா இருங்க, 2 பேரும் இருங்க. சரி, நான் ரெண்டையுமே எழுதிக்கிறேன். ஆனா மினிஸ்டர் ஐயா என்ன சொல்றாரோ அதான் ஃபைனல். ஓகேவா? ஓகே ஓகேக்கா. அடடடடா, எப்படிமா அவங்க 2 பேரையும் வச்சு சமாளிக்கிற? உண்மையிலே நீ பெரிய ஆளுதாமா. பழனி அண்ணா. சரி சரி, விளையாட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல அடுத்தடுத்து என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம், அப்புறம் கேசரி. அக்கா அங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. வாங்க தமயந்தி, வாங்க வாங்கம்மா. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களாமா? பிரீத்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. தம்பி, யாரு இவங்க? அன்னைக்கு வரும்போது அப்படித்தான் விழுந்து விழுந்து கவனிச்சிச்சு. இன்னைக்கு காலையே தரையில படாம ஆளா பறக்குது. என்ன விஷயம்? ஐயோ அண்ணா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இவங்கதான் நலனண்ணாவோட அம்மா. அதனாலதான் அக்கா விழுந்து விழுந்து கவனிக்குது. ஓ, அதான் மேட்ரா. அது சரி, விஷயம் ஃபேமிலிக்குள்ள போயிடுச்சு போல் இருக்கு. ஆமா ஆமா. யாரம்மா தேடுறீங்க? உங்க பையனையா? அவர் எப்பவோ போயிட்டாரு. அவன் இங்க இல்லன்னு எனக்கு தெரியுமே. நான் அவனை பார்க்க இங்க வரல, ஒன்ன பாக்கலான்னு தான் நான் வந்தேன். பிரீத்தி, அத கொடு. என்னம்மா? இந்தாம்மா, இத வாங்கிக்க. வாங்கிக்க. என்னம்மா இது? பரவாயில்ல, வாங்கி பாரு. பிரிச்சு பாருங்க. இந்தா, இத புடி, பிரிச்சு பாரு. பிரீத்திக்கு புடவை எடுக்கலான்னு டி நகர் வரைக்கும் வந்தோம். அப்போ திடீர்னு உன்னோட ஞாபகம் வந்துச்சு. அதான் உனக்கும் சேர்த்து புடவை வாங்கிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் தான் அரசியல்ல பெரிய ஆளாயிட்டாரு. அவரு கஷ்டப்பட்ட காலத்துல நம்ம மெஸ் சாப்பாடுதான் அவரை காப்பாத்துச்சுன்னு சென்டிமெண்டா சொல்லுவாரு. அந்த சென்டிமெண்ட்டை இன்னும் மறக்காம அவரு பொண்ணு கல்யாணத்துல நான் தான் சமைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அமைச்சர்னா அந்த சண்முக பாண்டியனா? ஆமா பாட்டி, அவரேதான். அடேங்க அப்பா, இத்தனை வருஷம் கழிச்சியும் இவ்ளோ பெரிய ஆளானதுக்கு பின்னாடியும் பழசெல்லாம் மறக்காம அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு உன்ன சமைக்க கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னா, இது பாரு, நீ கண்டிப்பா போய் நல்லபடியா சமைச்சு கொடுத்து வரணும் தமயந்தி, சரியா? கண்டிப்பா பாட்டி. அவருக்கு எப்பவுமே நம்ம மெஸ் மேல ஒரு தனி மரியாதை இருக்கும். ஆமா ஆமா. அவரு முறையா எம்எல்ஏ ஆனப்பவும் சரி, அமைச்சர் பதவி கிடைச்சப்பவும் சரி, அவரு கிளம்பி போறதுக்கு முன்னாடி நம்ம மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போனாரு. அந்த அளவுக்கு நம்ம மெஸ் மேல அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. பாத்து தமயந்தி, ரொம்ப பெரிய இடத்துல சமைக்க போற, அதுவும் இவ்வளவு சென்டிமெண்ட் பாக்குற ஆளுன்னு வேற சொல்ற. கவனமா இருந்து நல்லபடியா செஞ்சு கொடுத்து பேரை காப்பாத்திட்டு வரணும், என்ன? ஆமா. அதனாலதான் பெரியம்மா ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டு நல்ல பெயரோட தான் வருவேன்.
அப்புறம் ஏதாவது ஆளு தேவைப்பட்டா சொல்லு. வீட்ல நான் சும்மா தானே இருக்கேன். அங்க வந்து உனக்கு நான் ஒத்தாசியா ஏதாவது வேலை செய்வேன்ல. கூடுமான வரைக்கும் ஆள் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். பெரியமா, எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்றீங்களா? அது ஒண்ணும் இல்ல, மெஸ்ல நான் எல்லாத்தையுமே சமைச்சு செஞ்சு வச்சுட்டு போறேன். ஆனா நீங்க மெஸ்ஸ மட்டும் பாத்துக்கிறீங்களா? அப்படியா? சரி, நாங்க போய் பாத்துக்கிறோம். சரி, ஓகே. சரி பெரியமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். வை வை, பாத்து பாத்து. வை வை வை, இந்த தூக்கு. என்னம்மா பாத்து, ஒரே மிளகா பொடியா இருக்கு. பரவாயில்ல, இந்த எடுத்துக்க. சரி, நான் போயிட்டு வரேன். சரி, பாத்து போமா. ஹலோ ஹலோ, டேய் என்னடா? பாஸ், நம்ம ஃபுட் கவுண்டர் சைடு அமைச்சர் வர போறாராம். உடனே நீங்க இங்க வாங்கலாம். டேய், இங்க வேலை கொஞ்சம் டைட்டா போகுதுடா, நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணு. ஐயோ, சத்தியமா முடியாது பாஸ். அமைச்சர் வந்தாருன்னா கண்டிப்பா உங்களை கேட்பாரு. நீங்க இல்லன்னு சொன்னா கொஞ்சம் கூட அது நல்லா இருக்காது பாஸ். டேய், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா, இங்க அவ்வளவு வேலை கிடக்கு. இங்க ஆளுங்களும் ரொம்ப கம்மிடா. நானும் வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்டா. ஐயோ, என்ன பாஸ் நீங்க? அந்த பொண்ணுக்காக அங்க இறக்கப்பட்டீங்கன்னா இங்க நம்ம நேம் தான் ஸ்பாயில் ஆகும். தயவு செஞ்சு இங்க வந்து உங்க முகத்தை மட்டும் அவர்கிட்ட காட்டிட்டு போயிருங்க பாஸ். அப்புறம் அவர் வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன். வெயிடா வரேன். சீக்கிரம் வாங்க. ஐயோ, டேய் டேய், தள்ளுறா 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 தள்ளுறா. சார் வணக்கம் சார். வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எதனா தப்பா நினைச்சுக்க போறாரு. போய் கையை கொடுத்து எதனா பேசுங்க போங்க. டேய் சும்மா. அப்புறம் தம்பி, மாப்பிள்ள உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிட்டீங்க. அதனால சில விஷயங்களை சொல்ல முடியாம போயிருச்சு. சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல தம்பி, நான் எல்லாம் அரிசியை தவிர வேற எதுவுமே தெரியாம வளர்ந்தவன். ஏதோ பிள்ளைங்கெல்லாம் ஆசைப்பட்டுச்சேன்னு தான் இந்த வெளிநாட்டு சமாச்சாரத்துக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன். அதனால எந்த குறையும் இல்லாம நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டு போங்க, அது போதும். கண்டிப்பா சார், கண்டிப்பா நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். எப்படிதான் அரட்ரோசரை போட்டு வெக்கப்படாம நிக்கிறானா? தலைவர் லைன்ல வராரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வாங்க சார். தாராளமா. அப்புறம் அந்த மாப்பிள்ள இப்ப என்ன பண்றது? நல்ல வேலை மினிஸ்டர் போயிட்டாரு. ஐயோ, டேய் டேய் நோரா நோரா, டேய் நோரா. டே குட்டி, குட்டி இங்க வா. செல்வி இங்க வா. என்னண்ணா? என்னண்ணா?
இதுல என்ன பண்றாரு? என்னவோ இது என்னது? ஹே குட்டி, உங்க 2 பேர் கணக்கு இது தெரியலையா? அண்ணே என்ன விளையாடுறீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? மஞ்ச கட்டப்பைன்னு தானே சொன்னீங்க. இது உங்க ஊர்ல மஞ்ச கட்டப்பையா? ஆமா கட்டப்பையா. சொல்லுங்க. டேய், நானே தப்பா சொல்லிட்டதாவே இருக்கட்டும்டா. நீ பைய திறந்து பாத்திருந்தாலே உள்ள முந்திரி இருக்கிறது தெரிஞ்சிருக்குமே. அட போங்கண்ணே, தப்பா உங்க மேல வச்சுட்டு நல்லா பேசுறீங்க பேச்சு. சரி குடுண்ண, இப்பயாச்சும் கடைசிடு குடுண்ண. சும்மா மச நிக்காம வேலையை பாருண்ண. சப்பா, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மெஸ் நடத்துறதே பெரிய விஷயம். இதுல இவ்வளவு பெரிய கல்யாணம் ஆடுறலாம் என்ன நம்பிக்கையில எடுக்கிறா? இந்த 2 பேரையும் நான் பார்த்திருக்கேன், இவரை நான் பார்த்ததே இல்லையே. இந்த தம்பியா, இது புதுசா நம்மகிட்ட தொழில் பழக வந்த புது அப்ரண்டிஸ். தம்பி தம்பி ஐயா கூப்பிடுறாரு. தம்பி ஐயா கூப்பிடுறாரு பாரு. இந்த ஆளு வேற நம்மள மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. அட உன்னதான் தம்பி, திரும்பி பாரு. ஐயா வணக்கம். ஏய், ஐயா எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு முன்னாடி மரியாதை எடுத்துக்காம தலைமை கட்டிட்டு நிக்கிறேன். தம்பி, இதுக்கு முன்னாடி ஐயா 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 என்னங்க ஐயா, வணக்கங்க ஐயா. ஏதாவது சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யணுமா? சொல்லுங்க ஐயா. இல்ல தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருங்க தம்பி, கொஞ்சம் முன்னாடி அந்த வெளிநாட்டு சமையல் கட்டு பக்கம் இருந்தது நீங்க தானே? அப்படி கொஞ்சம் கூட மாறலையே. ஐயா, இவரு காலையில இருந்து எங்க கூட தான் இருக்காரு, வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே இல்ல. ஐயா எனக்கு புரிஞ்சு போச்சுங்க ஐயா. நீங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்க வாங்க, இருங்க இருங்க, வாங்க. என்ன 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 தம்பி சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயா, நீங்க ஒருவேளை எங்க அண்ணனை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஐயா. அண்ணனா? என்னப்பா சொல்ற? ஆமாங்க ஐயா, எங்க அண்ணன் தான் இந்த கான்டினென்டல் ஃபுட் எல்லாம் சமைப்பாப்ல. எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஐயா. தமயந்தி கிட்ட நம்ம ஊரு பாரம்பரிய சமையல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். இவ என்ன தில்லு முள்ளு பட கதையெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்? இவ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? நான் யாருன்னு இப்ப இவனுக்கு காட்டுறேன். ஓ அப்படியாப்பா? ஆமாங்க ஐயா. சரி சரி சரி, நீ போய் வேலையை பாரு. தமயந்தி, நான் அப்புறமா வரமா? வாங்க ஐயா, வாங்க வாங்க. என்னையே ஏமாத்த பாக்குறியா? இப்பவே போறேன், உன்னை கையும் களவுமா பிடிக்கிறேன். என்ன இவரு சொன்னதும் டப்புன்னு நம்பிட்டு கிளம்பிட்டாரு? ஒருவேளை நம்ம கிட்ட நம்புற மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் போய் கிராஸ் செக் பண்ணுவாரோ? இதுக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராவே இருப்போம். எங்க போறீங்க? போங்க. வந்துடுறேங்க, இதோ வந்துடுறேங்க. அம்மா, இவன் வந்ததுல இருந்து இந்த வேலை தான் செய்யறேன், வேற எந்த வேலையும் செய்யல. சரி விடுங்கண்ணே, நீங்க போய் வேலையை சரி பாருங்க. சரி, நான் போறேன். அவன் போய்கிட்டு தான் இருப்பேன். டேய், நல்லா கிண்டுறாத. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நீ சும்மா இருப்பா. ரைட்டு. ஐயோ, பாஸ் வசமா மாட்டிக்கிட்டாரு போலயே. என்ன ஆக போதோ? தம்பி. சொல்லுங்க சார். கொஞ்சம் முன்னாடி இந்த சவுத் இந்தியன் சமையல் கட்டுல காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தது நீங்க தானே?
சவுத் இந்தியன் கிச்சனா? அது எங்க சார் இருக்கு? ஏம்பா கொஞ்சம் முன்னாடி தானே அந்த கிச்சன்ல உன்னை பார்த்தேன். தமயந்தி கூட உன்னை சமையல் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுச்சு. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். சாரி. வாங்க வாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பஃபே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வேலையெல்லாம் முடிஞ்சது. பசங்களும் சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க ஓகேன்னு சொன்னா இப்பவே கூட ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? எங்க இது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அட நீங்க வேற, உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் தான் நானும் வந்தேன். ஆனா என்னை இழுத்து ஸ்டேஜ்ல விட்டு டான்ஸ் எல்லாம் ஆட வச்சிட்டீங்க. ஓ, அப்போ வந்துதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுனால செம்மையா ஆடினீங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் பயங்கரமான கெமிஸ்ட்ரி இருந்ததுனால பார்க்கவே அவ்வளவு நெருக்கமா தெரிஞ்சீங்க. என்னது 2 பேரும் ஒன்னா டான்ஸ் ஆனாங்களா? இதுல இது வேறயா? ஆஹா, கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுதே. பேசிட்டே சொன்னதை மறந்துட்டு பாருங்க. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் உங்களை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஓ ஓகே, தேங்க் யூ. அண்ட் அவங்களாம் உங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சோ ஷல் வி? ஏன் பார்க்கலாமே, பார்க்கலாம் வாங்க. வாங்க. வாவ் நலன், இட்ஸ் அமேசிங். பிச்சிட்டீங்க. இதெல்லாம் கார்த்திகா சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு நீங்க தான் வின்னர்னு சொல்லிடுவா. ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. தேங்க் யூ. அப்போ நான் வரேன் நலன். யா ஓகே. நீங்க பஃபேவை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யா ஷூர். சரி, தேங்க் யூ. டேய், நல்லா ஃபாலோ பண்ணிக்கோ. யாராவது ஒரே ஃபுட்டை ஓவரா கன்சியூம் பண்ற மாதிரி தெரிஞ்சா அவங்க கிட்ட ரூடா எதுவும் சொல்லாத. சார், எங்க மெனுல சூப்பரான இன்னும் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ்னு ரெக்வஸ்டா கேட்கணும். புரியுதா? யாரும் கெஸ்ட் கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஓகேவா? ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். அந்த பக்கம் ஒருத்தர் கூப்பிடுவாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எக்காரணத்து கொண்டும் யாரும் மூஞ்ச காட்டிடக்கூடாது. நல்லா சிரிச்ச முகத்தோட பந்தி ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி பந்தி வரைக்கும் நம்ம முகத்துல சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதா? அசத்திரம். ஆமா, தமயந்தியோட கவுண்டர்லயும் இந்நேரம் ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களே, நீங்க போகல? அடப்போடா, மறுபடியும் போய் அந்த வேட்டியை கட்டிக்கிட்டு அங்க ஓடி மறுபடியும் வந்து பேண்ட மாத்திக்கிட்டு இங்க வந்து, டேய் நினைச்சாலே கடுப்பா இருக்குடா, ரொம்ப டயர்டா இருக்குடா. உங்க நிலைமைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு டவுட் வந்துருச்சுன்னா சிக்கலாயிடும்ல. அத பாத்துக்கலாம்டா. முதல்ல நம்மளோட வேலையை ஒழுங்கா பாப்போம். ஏமா அந்த நலன் தம்பி எங்க ஆளைய காணா? அவர் இருந்திருந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருந்திருக்கும்ல. வந்ததுல இருந்து ஒரு இடத்துல இல்லம்மா. பாதி நேரம் பாத்ரூம்ல இருக்காப்ல. அவன் நடவடிக்கை சரியில்லைம்மா. ஒரே சந்தேகமா இருக்கு. என்னமோ பாத்துக்க, நான் சொல்லிட்டேன். அண்ணன், அவருக்கு உண்மையிலேயே வயிறு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் கடைசியா பார்த்தப்ப கூட பாத்ரூம்லயே தான் இருந்தாரு. அதனால அவரை பத்தி யோசிக்காம நம்ம வேலையை பாப்போம். வாங்க வாங்க. அந்த மினிஸ்டர் போட்டி வேற வச்சிருக்காரு. நான் பக்கத்துல இருந்து பார்த்தாதான் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். என்ன பாஸ், சின்ன பிள்ளை மாதிரி இந்த போட்டிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இந்த செயின் என்ன ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1 லட்சம் இருக்குமா? டேய் முட்டாள், இப்ப நடக்கிற போட்டியில நம்ம தோத்துட்டோன்னு வை, அதை நம்ம இமேஜையே பாதிக்கும், அதை நம்ம பிசினஸையும் பாதிக்கும். அந்த செயினுக்காக நான் இந்த போட்டியை பெருசா நினைக்கலடா. என்னோட இமேஜுக்காக தான் நான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். எல்லாத்த விடவும் நான் இதில் தோத்தேன்னு வச்சுக்கோ, தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு ரொம்ப அவமானம். சாரி பாஸ்,
இந்த கோணத்துல நான் இத யோசிக்கல. இந்த கோணத்துல இல்ல, உனக்கு வேற எந்த கோணத்திலயும் யோசிக்க வராது. போ, போய் சொன்ன வேலையை மட்டும் செய் போ. ஓகே பாஸ். சாரிப்பா, சென்னையில இவரோட ரெஸ்டாரண்ட் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் வச்சிருக்க மாட்டேன். பரவாயில்லம்மா, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே மாப்பிள்ளைக்கு செலவு வைக்காம இருப்பல்ல, அது போதும். மாமா நீங்க வேற இங்க இருந்து யூரோப் கண்ட்ரிக்கு இவ்வளவு நாள் சாப்பிட போயிருந்தா, இனிமே அமெரிக்கால இருந்து சென்னைக்கு பிளைட் பிடிச்சு வர போறா சாப்பிட. பாஸ், நாம தான் வின்னர் கன்ஃபார்ம் பாஸ். இர்ரா பார்க்கலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சார், உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க, கொண்டு வர சொல்றேன். ஐயா ஐயா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, நான் அதை வந்துடுறேன். மாப்பிள்ள, மாமா, நீங்க 2 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிடுங்க. அப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லி சமாளிங்க ப்ளீஸ். அம்மாடி, அப்பா சொல்றேன்ல, நீ சாப்பிட்டா உனக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்டா. சாப்பிட்டு பாருமா. மாப்பிள்ள, நீங்களும் உட்காருங்க. சரிங்க மாமா, வந்து உட்காரு. உட்காருங்க. வா வா. கார்த்திகா உட்காரு. என்னம்மா? என்னாச்சு? என் பொண்ணு கல்யாணத்துல 2 பேர் சமையல் செஞ்சிருந்தாங்க. ஒண்ணு நம்ம ஊர் பாரம்பரிய சமையல், இன்னொன்னு வெளிநாட்டு சமையல். இல்ல போதும், நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வைமா வைமா. போதுங்க எனக்கு. இல்ல, நல்லா சாப்பிடுமா. இது வந்து பருப்பு சாம்பார், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் வேண்டாங்க. என்னப்பா 2 பேரும் இப்படி தயங்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுமா. நல்லா கலந்து சாப்பிடுமா. என்னம்மா? என்னாச்சு? என்னமாச்சு?
தாங்க முக்கியம். அதுலதான் எங்களோட என்னங்க என்னாச்சு? என் வாழ்க்கையிலேயே நான் தொலைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் என்னோட அம்மா. இப்ப உங்க சாப்பாட சாப்பிடும்போது இத்தனை வருஷம் கழிச்சு நான் அவங்கள உணர்ந்தேன். என்ன அக்கா, நலனண்ணன் வரலன்னு தானே தேடிட்டு இருக்க? எப்பவுமே இந்த நேரத்துக்குலாம் மெஸ்ஸுக்குள்ள இருப்பாரு. இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆகியும் வரலன்னா ஒருவேளை லீவ் போட்டிருப்பாரோ? லீவ் போட்டா சொல்லணும்ல. இப்படி சொல்லாம கொல்லாம லீவ் போட்டா நம்ம என்ன நினைக்கிறது? சொல்லிருக்கலாம் தான். அவர் ஏன் சொல்ல நமக்கு எப்படிக்கா தெரியும்? ஒருவேளை நம்ம நேத்து அவ்வளவு வேலை பார்த்தோம்ல, அதனால அசந்து தூங்கிட்டாரோ என்னவோ. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மள மாதிரி இவ்ளோ வேலைக்கெல்லாம் பழக்கப்பட்டவர் இல்லல்ல, கொஞ்சம் அசதியா தான் இருக்கும். அதெல்லாம் சரிதாண்டி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நேத்து நைட்டு நான் கால் பண்ணும்போது அவரை எடுக்கவே இல்ல. அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. விடுக்கா, ஒரு நாள் தானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். உனக்கு நான் சொல்றதே புரியல செல்வி. நேத்து நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே அவரை தேடினேன். அப்ப கூட அவர் எங்கேயுமே இல்ல. உடனே நான் போனும் பண்ணேன், அவர் போனையும் எடுக்கல. ஐயோ, என்னக்கா நீ எதையோ சொல்லி உன்னை நீயே குழப்பிக்கிற. இல்லடி, எனக்கு என்னமோ அவர் என் மேல கோபமா இருப்பாரோன்னு நினைக்கிறேன். அதனாலதான் போனும் எடுக்காம வேலைக்கும் வராம தவிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இருக்காதுக்கா, நீயா எதையாவது யோசிச்சு உன்னை போட்டு குழப்பிட்டு இருக்காத. இதுக்குதான் யார் மேலயும் எந்த எதிர்பார்ப்பும் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க இருந்தோ வந்தாரு, கொஞ்ச நாள் நம்ம கூட அன்பா அக்கறையா இருந்தாரு. இதோ இப்ப சொல்லாம கொல்லாம போயிட்டாரு. அவ்வளவுதான்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? என்ன இன்னும் திட்டாம இருக்காரு? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா இல்லையாடா? இல்ல பாஸ். எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? வர ஆத்திரத்துக்கு இப்பவே கதை திறந்துட்டு உள்ள போறேன் பாஸ். பாஸ் 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 இங்க வாங்க. அவசரப்படாதீங்க பாஸ். நான் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன். இன்வெஸ்டரோட பிஏ கிட்ட இன்ஃபார்மும் பண்ணிட்டேன். அவர் ஏதோ இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருக்கிறாரா. ஒரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க பாஸ். டேய் போடா, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு தேவையே கிடையாது. உள்ள போய் எனக்கு இந்த டீல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு மூஞ்சில எடுத்தமா சொல்ல போறேன் பாரு. பாஸ் 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 உங்க கால்ல கூட விழுகிறேன் பாஸ். இப்படி எல்லாம் கூடி வர நேரத்துல தட்டி விட்டுறாதீங்க பாஸ். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு அவர் பணம் கொடுக்கிற மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாரு. இப்ப போய் வேணான்னு சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாஸ். முடியாதுடா, நான் முடிவெடுத்ததுதான். நேரா உள்ள போறேன். சாரி சார், எனக்கு நீங்க அந்த ரெசிபி இருந்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட் தருவீங்கன்னா அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு வரப்போறேன். என்ன பாஸ் நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? ப்ளீஸ் இப்போ சொன்னா கூட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப போயிடலாம் பாஸ். டேய் வாய் மூடுறா. அவளோட ரெசிபியை வச்சுதான் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கணுமா? அப்புறம் என்னோட திறமைக்கு என்னடா மரியாதை? உள்ள போய் அந்த ஆளுகிட்ட என்னோட கான்டினென்டல் ஃபுட்டை வச்சு இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளாய் காமிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு வரேன்டா. ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றது? இவர் கையில கால்ல விழுந்தாவது இந்த டீலை ஓகே பண்ண வச்சிடலான்னு பார்த்தா இவர் எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு. மிஸ்டர் நலன், உங்களை வர சொல்றாங்க, போய் பாருங்க. டேய் உள்ள போறேன். இன்னையோட இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கேன். ரெடியா? பாஸ் அவசரப்படாதீங்க பாஸ். இவரோட கோபத்தால பிசினஸை இழக்க போறாரு. கடவுளே நீ தான் காப்பாத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மிஸ்டர் நலன், ப்ளீஸ் சிட் டவுன். சார் இங்க பாருங்க சார். நலன், உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க? ஏசி ஓடும் போதே இந்த அளவுக்கு வேர்க்குது. ஒரு நிமிஷம் உட்காருங்க, ரிலாக்ஸ்.
உங்களுக்கு ஜூஸ் வாட்டர் எனிதிங்? நோ சார். நலன், ப்ளீஸ் டேக் a look at your mobile phone. சாரி சார். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் உங்க போன் எடுத்து ஒரு செகண்ட் மட்டும் பாருங்களேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஆஹா, இவன் நேத்து கல்யாண வீட்டுல இருந்து சொல்லாம கொள்ளாம போன கான்ல தான் இவ்வளவு நேரம் நம்மளை காய விட்டுருக்காளா? ச்சே, பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா போலயே. ஏங்க, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நான் இவ்ளோ சொல்லியும் உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னே தெரியலல்ல. நேத்து என்ன நடந்துச்சுன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போன் பண்ணது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஐயோ, சாரி 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 சாரி. அதுக்கா இவ்வளவு கோவம்? சாரிங்க, சாரி. அட, நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க, என்னோட மனச சொல்லணும். ஏங்க, அது ஒரு சின்ன விஷயங்க, அதுக்காகவா இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு வேணும்னா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இது எனக்கு பெரிய விஷயம்தான். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தர் கூட பழகுறோம்னா அவங்களோட 100% உண்மையாவும் உரிமையாவும் பழகணும் இல்லையா? அவங்க கிட்ட இருந்து மொத்தமா விலகிடணும். அது என்ன, 2 நாளைக்கு நல்லா பேசுறது, 3வது நாள் கண்டுக்காம போறது, திரும்ப 4வது நாள் பழைய மாதிரி வந்து பேசணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாதுங்க. பட்டும் படாம பழகுறவங்க கிட்ட நான் எதுக்காக உண்மையை எதிர்பார்த்து கவலைப்பட்டு கலங்கிட்டு நிக்கணும் சொல்லுங்க? அதுக்கு பேசாம தூரமாவே இருந்துட்டு போயிடலாம். அட கடவுளே, இவ என்ன இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கா? இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டோமே. இப்ப இவளை எப்படியாவது சமாளிச்சு நார்மலாக்கி ஆகணுமே. என்ன பண்றது? ஏங்க, உண்மையிலேயே சொல்றேங்க, நான் இப்பதான் எவ்வளவு பெரிய தப்ப